அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் த்வய்யிபன் முபாரகன் ஃபீஹி. வரதட்சணை இன்னைக்கு சமூகத்துல பெரிய பாதிப்புகளை மக்களுக்கு மத்தியில ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா குறிப்பாக அது வரதட்சணை. எவ்வளவோ சமூக பிரச்சனை இருக்குது. ஆனா ஒரு வீடு பாக்கி இல்லாம எல்லா வீடுகள்லையும் பாதிக்கப்படக்கூடிய அல்லது ஆக்கிரமிப்பு செய்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கொடிய நோய் எது? மனதளவில் ஏற்படக்கூடிய ஒரு பேராசையினால் ஏற்படக்கூடிய அல்லது வரட்டு கௌரவத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு கொடிய நோய் தான் இந்த வரதட்சணைங்கிற நோய். அப்படித்தானே? ஏன் நோய் எப்படி ஒரு மனுஷனை அவனுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து அவனுடைய உயிரவே பறிச்சிருமோ, அதுபோல இந்த வரதட்சணை என்ன பண்ணுது? குடும்பத்தில் உள்ள நிம்மதியை கெடுத்து பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்களுடைய சந்தோஷத்தை நிம்மதியை கெடுத்து அந்த பெண்ணுடைய நிம்மதியையும் வாழ்க்கையையும் கெடுத்து அந்த பெண் தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துறது இல்ல. அது காரணமா இருக்கக்கூடிய இந்த வரதட்சணை நோயின்னு சொல்றது சரியா தானே இருக்கும்? சரியா? அப்போ இன்னைக்கு சமூகத்துல ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்காக அவர் இடத்துல வரதட்சணை கேட்கிறாங்க இல்லையா? இது சரியா? அதாவது ரீப்ரொடக்ஷன், அதாவது இனப்பெருக்கம் அப்படிங்கிறது இயற்கையினுடைய சுழற்சியில இன்றியமையாத ஒண்ணு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்லயும் சொல்லுவான் பல இடங்கள்ல, அல்லாஹ் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றையும் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறேங்குவான். உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே என்னதான் பண்ணியிருக்கிறான்? ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறேன்கிறான். அப்ப அந்த அடிப்படையில மனிதனையும் அல்லாஹ் என்னதான் பண்ணியிருக்கான்? ஜோடி ஜோடியாக, அது ஆண் பெண் ஜோடியாக படைச்சிருக்கேங்கிறான். அப்போ ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவை. இது இயற்கையின் நியதி, அல்லாஹுடைய நியதி. அப்ப அந்த அடிப்படையில அவனுடைய சந்ததிகளை அடுத்தடுத்து இந்த துன்யாவில் பெருக்குவதற்கும் வெளியாகுவதற்கும் திருமணம்ங்கிறது இன்றியமையாத ஒண்ணா இருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தேவை அப்படிங்கிறது கட்டாயம். இதுல இருந்து யாரும் என்ன முடியாது? உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கிறவங்களை தவிர யாரும் இதுல இருந்து என்ன பண்ண விதிவிலக்குல தப்பிக்க முடியாது. தேவைதான். சரியா? அதுல நம்ம தவறா நினைக்கக்கூடிய எந்த செயலும் அதுல இல்லை. ஆனா அதை அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான்? குறிப்பாக இஸ்லாத்துல இறை நம்பிக்கையாளர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் அது நெறிமுறைப்படுத்தி கொடுத்துருக்கிறான். நீங்க ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவைங்கிறனால நீங்க உங்க இஷ்டம் போல என்ன பண்ணிக்க முடியாது, இணை சேர்ந்துக்க முடியாது. ஏன்? எந்த ஒரு ஆணுக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் நிக்கா, அதாவது திருமணம்னு நடந்தா தான் என்ன ஆகும்? அது ஹலால் ஆகும், ஆகுமானதாகும் அந்த உறவு அப்படின்னு சொல்லி இஸ்லாம் நமக்கு தெளிவா சொல்லி தருது. அப்போ இன்னைக்கு சமூகத்துல, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திலேயே, சரியா, சமூகம் ஃபுல்லா நம்ம குறிப்பா இஸ்லாமிய சமூகத்தை மட்டும் தான் பார்க்கிறோம், சொல்றோம். சரியா? அப்ப இஸ்லாத்துல இறை நம்பிக்கையால் சொல்லக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையில வரதட்சணை வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க? நீங்கள் மனக்கொடை கொடுத்து, அதாவது மஹர் கொடுத்து மனம் முடியுங்கள்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் முஸ்லிம்களுக்கு முஃமின்களுக்கு இட்ட கட்டளை என்ன? நீங்கள் மனம் விரும்பியவாறு மனம் முடித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சரியா? சூரத்து நிசால ஆண் பெண் இருபாலருக்கு சேர்த்தான் சொல்லியிருக்கான், ஆணுக்கு மட்டும் சொல்லல. நீங்கள் மனம் விரும்பியவாறு மனம் முடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அர்த்தம். உனக்கு மனசுக்கு பிடிக்கலையா, அந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ண தேவையில்லை, அல்லது அந்த பெண் அந்த ஆணை கல்யாணம் பண்ண தேவையில்லை. ஒரு பெண்ணுடைய அனுமதி இல்லாம பெற்ற தகப்பனே இருந்தாலும் அந்த பெற்றோர் பிடிக்காத மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த திருமணமே செல்லாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது மனம் உவந்து மனம் விரும்பியபடி மனதுக்கு பிடிச்சவங்களை இஸ்லாம் திருமணம் செய்து கொள்வதற்கு அனுமதிக்கிறது, தடை செய்யல, கட்டாயப்படுத்தல. நீ பிடிக்காதவனோட சேர்ந்து வாழணும்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை. சரியா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம வரதட்சணைக்குள்ள வருவோம். இப்படி நடக்க வேண்டிய ஒரு திருமணம், இந்த திருமணத்துல குறிப்பாக அந்த பெண் இடத்துல, பெண்ணுடைய குடும்பத்தார் இடத்துல
மணமகன் வீட்டார், அதாவது மாப்பிள்ளை வீட்டார் என்ன கேட்குறாங்க? வரதட்சணை கேட்குறாங்கல்ல, இத்தனை பவுன் போடுங்க, கார் வாங்கி கொடுங்க, பைக் வாங்கி கொடுங்க, இவ்வளோ டௌரி, அதாவது என்ன சொல்றது, அந்த பணம் கொடுங்க, ஜோடா பணம் கொடுங்க, அந்த பணம் கொடுங்க, இந்த பணம் கேட்டு வாங்குறாங்கல்ல, அது என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, மொத்தத்துல பெண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டார் எந்த பெயர் வைத்தாலும், அதுக்கு என்னென்ன பேர் என்ன அலங்காரமா வச்சுக்கிட்டாலும், எதெல்லாம் நீ கேட்டு வாங்குறையோ அதெல்லாம் என்னதான்? அது வரதட்சணை தான். வரதட்சணை தானே. பேர் வேறையா இருந்தா மட்டும் விஷயம் வேறையாயிருமா? இப்ப இது கூடுமானா கண்டிப்பா கூடாது. ஏன்? இஸ்லாத்துக்கு எதிரானது. நபிஸ்லாம் தெளிவா சொல்லியிருக்காங்க, நீ என்ன பண்ணு, நீ ஆண் தான், மணமகன் தான் மணப்பெண்ணுக்கு மகர் கொடுக்கணும், அதான் மனக்கொடை. அதுவும் அந்த பெண் எவ்வளவு விரும்பி கேட்கிறாளோ அவ்வளவு கொடுக்கணும். சரியா? நான் ஒன்னு வந்து நிக்கா முடிச்சுக்கிறது, நான் வந்து சம்மதம் கேட்கும்போது, நான் வீட்டார் சார்பாக, அந்த ஆணின் சார்பாக அந்த ஆண் வீட்டார் கேட்கும்போது, அந்த பெண் வந்து எனக்கு இவ்வளவு மகர் கொடுத்தா நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கேட்பதற்கு பெண்ணுக்கு உரிமை உண்டு. இஸ்லாம் அந்த உரிமையை கொடுத்திருக்கு. இந்த உரிமையை கூட இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு தெரியாமையே நம்ம வச்சிருக்கிறோம். இதுவே ஒரு மிகப்பெரிய இருட்டடிப்புன்னு தான் சொல்லுவேன். சரியா? ஹதீஸ்கள்ல தெளிவா இருக்குது. ஒரு பெண் தான் விரும்பிய அளவுக்கு, தான் விருப்பத்தின் அளவுக்கு மணமகன் இடத்துல எனக்கு இவ்வளவு மகர் கொடுத்தா உன்னை நான் என்ன பண்ணிக்கிறேன், திருமணம் செய்துக்கிறேன், தன்னுடைய சம்மதத்தை தெரிவிக்க அனுமதி உண்டு. அது அந்த பெண்ணுக்கு ஹலால். அதை எவ்வளவு வேணாலும் முடிவு செய்யறதுக்கு அந்த பெண்ணுக்கு தான் உரிமை இருக்குது. சரியா? எனக்கு 5 பவுன் போடுப்பா மகராக, மனக்கொடையா கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதுக்கு அந்த பொண்ணுக்கு உரிமை இருக்கு. எனக்கு 500 பவுன் போட்டாதான் நான் இந்த உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதுக்கு அந்த பொண்ணுக்கு உரிமை இருக்குது. 500 பவுனுக்கு நான் எங்க போகணும்? அப்ப நீ வேற பெண்ணை தான் பார்த்துக்கணும். அதை விட்டு நீ 500 பவுன் கேட்கறது அதிகம், ஆகவே நீ கம்மி பண்ணுன்னு சொல்லி அந்த பெண் இடத்துல பேரம் பேசுறதுக்கு எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ யாருக்குமே உரிமை இல்லை. புரியுதா? அப்ப அந்த பெண் கேட்குதுன்னா நகை காசப்பட்டுன்னு அர்த்தம் இல்லை. அந்த மாப்பிள்ளை வேணாம்னு சொல்றதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். புரியுதா? அதுக்கு 500 பவுன் கேட்குது, அந்த பெண்ணை நம்ம தப்பா நினைக்க கூடாது. சரியா? இப்போ இப்படி இருக்கும்போது, ஆனா இங்க நிலைமை எப்படி இருக்கு? சமூகத்துல தலைகீழா இருக்கு. சரியா? பெண்ணுகிட்ட இருந்து வரதட்சணை நீ எவ்வளவு போடுவேன்னு கேட்கறாங்க. இதுவே முதல்ல ஈனத்தனமான செயல் இல்லையா? இஸ்லாத்துக்கு எதிரான செயல் இல்லையா? ஏன் நீ அவனுக்கு, பெண்ணுக்கு தான் நீ மனக்கொடை கொடுத்து, மகர் கொடுத்து, அரபில மகர்ன்னு சொல்லப்படுது, தமிழ்ல மனக்கொடை, பெண்ணுக்கு தர வேண்டிய மனக்கொடை. ஏன்? அவ பிறந்து வளர்ந்து 20 வருஷம் வாலிபம் வரைக்கும் அவங்களுடைய பெற்றோரோட வாழ்ந்துட்டு அங்கிருந்து அத்தனை விட்டுட்டு உனக்காக வரா, தன்னுடைய வாழ்க்கையவே உனக்காக தியாகம் பண்ண, உன்னுடைய வாழ்க்கையில இணையறதுக்கு வராங்கிறப்போ அவளுக்குத்தான் நாம் என்ன பண்ணணும்? அன்பளிப்புகளையும் மனக்கொடைகளையும் தாராளமாக கொடுத்து, நீ வா, உன்னை என்ன பண்ணுவேன், என்னுடைய இல்லத்துடைய அரசி நீ. அதனாலதான் இல்லத்தரசின்னு சொல்றோம். அந்த ஆணுடைய இல்லத்துக்கே அரசியாக வரக்கூடியவள், அவளுக்கு மனக்கொடை கொடுத்து அன்பளிப்புகள் கொடுத்தானே வரவேற்கணும். அதை விட்டு நீ இவ்வளவு கூட நான் வாங்கிக்கணும், அவன் எப்படி இல்லத்துக்கு அரசியா வருவா? இல்லத்துக்கு அடிமையா கூப்பிட்டு வர மாதிரி தானே, வேலைக்காரியை கூப்பிட்டு வர மாதிரி தான் இருக்குது. அப்ப இதுலயே வந்து அங்க இதா இருக்குல்ல. அப்போ இங்க பெண் பிள்ளையை பெற்றவங்க என்ன பண்ணும்? தெளிவா இருக்கணும். எந்த வீட்டுல இருந்து எந்த ஒரு ஆண்மகன் அல்லது அந்த ஆண்மகனை பெற்ற அந்த மாப்பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் அந்த உறவுக்காரர்கள் எனக்கு என் பையனுக்கு இத்தனை பவுன் போடுங்கன்னு கேட்கிறாங்களோ, உண்மையிலேயே அறிவுள்ள பெற்றோர்களாக இருந்தால், யாரு? பெண்ணை பெற்ற பெற்றோர்களுக்கு உண்மையிலேயே அறிவு இருந்தால், அறிவு தெளிவு இருந்தால், அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின்படி வாழக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு மறுமையை நம்பக்கூடிய உண்மையான இறை நம்பிக்கையாளர்களா இருந்தா என்ன பண்ணணும்? இது அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான பேச்சா இருக்குது. ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க? மனக்கொடை கொடுத்து மகர் கொடுத்து நிக்கா முடிஞ்சு இருக்கா, நீ எங்க கிட்ட இருந்து கேட்கிற? அப்போ உங்ககிட்ட என்ன இல்ல? தீன் இல்ல, நீ இறை நம்பிக்கையாளன் கிடையாது, நீ உண்மையான இஸ்லாமியன் கிடையாது, உனக்கு என் பெண்ணை தரமாட்டேன்னு சொல்லணும். சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இவங்க இன்னும் பேரம் பேசுறாங்களே, இன்னும் அதிகமா பேரம் பேசுறாங்க. இதுல ஒரு புது ஸ்டைல் வேற, உங்க பொண்ணுக்கு போடுறீங்க, போடுறத போடுங்க. இது ஒரு வகையான பிச்சை தான். பிச்சைன்னு தான் நான் சொல்லுவேன். சரியா? பிச்சை தானே. ஏன்? ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனைவியாக ஒருத்தியை தேர்ந்தெடுத்து தன்னுடைய இல்லத்துல வாழ்க்கையில இணைச்சுக்க போறான் அப்படின்னு சொன்னா, அவளுக்கான உணவு, உடை, இருப்பிடம், அவளுக்கான பாதுகாப்பு அத்தனையும் தருவதற்கு தகுதியுள்ளவன் தான் ஆண்மகன். அவனுக்கு தானே மனைவிங்கிறவ தேவை. அப்போ அவளுக்கான உணவு, உடை, இருப்பிடம் தர முடியாத ஆண்மகன் மாப்பிள்ளைன்னு சொன்னா அவன் கையாளாகாதவன் தானே சொல்லணும். அப்ப கையாளாகாதவனுக்கு தன்னுடைய மகளை தரத்துக்கு பெற்றோர் இருக்காங்கன்னா அந்த பெற்றோர் குற்றவாளி தானே. எப்போ ஒருத்தன் வந்து வரதட்சணை கேட்கிறானோ அப்பவே அவன் தன் பிள்ளையை வச்சு வாழ்வதற்கு தகுதியற்றவன், கையாளாகாதவன் தெரிஞ்சும் அந்த பிள்ளையை வந்து நம்ம தரலாமா?
அப்ப அந்த மாப்பிள்ளை என்ன சொல்லுவாரு உடனே, நான் கேட்கலைங்க, எங்க அம்மா அப்பா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறான்னு வச்சுக்கோ. அப்போ அம்மா அப்பா சொல்றாங்க, இவன் தட்டி கழிக்கிறான்னா அவன் பொய் பேசுறான்னு அர்த்தம். ஏன்? அவனுக்கு உள்ளத்துல அந்த வரதட்சணை மேல ஆசை இருக்குது, அந்த பெண்ணை விரும்பல, அந்த வரதட்சணை தான் விரும்பலான்னு அர்த்தம். அப்படித்தானே? அப்ப அவன் என்ன சொல்றான்? தன்னுடைய பெற்றோர் மேல பழிய போட்டுறான். அப்ப பெற்றோரை மீறி வரதட்சணை வாங்கான்னு சொல்ல முடியாதவன் உண்மையான இறை நம்பிக்கையான இருக்க முடியுமா? அப்ப உண்மையான அல்லாஹ் ரசூலுக்கே உண்மையா இருக்க முடியாதவன் நாளைக்கு உங்களுடைய பெண் பிள்ளையை கட்டிட்டு உண்மையாக அந்த அந்த மணப்பெண்ணுக்கு, அந்த அவனுடைய மனைவிக்கு, அதாவது உங்களுடைய மகளுக்கு நல்ல கணவனாக, உண்மையான கணவனாக அவன் இருக்க முடியுமா? இருக்க தகுதியற்றவனா? அப்பேற்பட்ட தகுதியற்ற ஒரு மனிதனுக்கு மகளை நாம கொடுக்கலாமா? உண்மையில் அவன் ஆண் மகனா? மனைவியினுடைய வீட்டிலிருந்து பொருளை வாங்கி அதுலதான் இவன் உடல் வளர்ப்பேன், அதுலதான் நான் வாழ்வேன், அந்த காசை வச்சுதான் உன் பிள்ளைக்கு நான் சாப்பாடு போடுவேன்னு சொன்னா அப்ப அவன் ஆண் மகனே அல்லன்னு தானே அர்த்தம். ஆண் இனத்திற்கே கேவலமானவன் தானே அவன். அப்ப அப்பேற்பட்ட ஒரு மனித ஜந்து, அந்த ஜந்து வரதட்சணைங்கிற பேர்ல வாங்கிக்கிட்டு யாரு? பெண்ணுடைய வீட்டார்ல இருந்து அந்த பெண்ணை வாழ்க்கையில தினம் என்ன பண்றான்? சித்திரவதையும் செய்யறான். ஏன்? எப்போ வரதட்சணைக்கு முக்கியத்துவம் கொடுத்தானோ அப்பயே அவனுக்கு ஆசையெல்லாம் எது மேலதான்? பணம் நகை மேலதான், உங்க பெண் மேல இல்ல. உங்க பெண்ணை அவன் காதலிக்கல, உங்களுடைய நகையைத்தான் அவன் காதலிக்கிறான், உங்களுடைய பணத்தை தான், உங்களுடைய செல்வத்தை தான் காதலிக்கிறான். அப்போ அந்த பெண் மேல அவனுக்கு காதலே இருக்காது. அப்ப எப்போ உங்க பெண் மேல காதல் இல்லையா, அவர் எப்படி அங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும்? அப்போ இதெல்லாம் நம்ம தெளிவா யார் இருக்கணும்? பெண்ணை பெற்றவர்கள் இருக்கணும். இன்னைக்கு எவ்வளவு சமூகத்துல எத்தனை பெண்கள் திருமணமாகி அவங்க கையில போட்டிருக்க மருதாணியுடைய கலர் கூட மங்கள தற்கொலை. அதுல எத்தனை தற்கொலை கொலைங்கிறது அல்லாவுக்கு தான் வெளிச்சம். அது நம்முடைய அரசாங்கமும் காவல்துறையும் தான் கண்டுபிடிக்கணும். அந்த அளவுக்கு சமூகம் என்ன ஆயிருச்சு? கீழ்த்தரமா போயிருச்சு. அப்ப ஒவ்வொரு ஆண்மகன் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்மகனும் பெண்ணும் எல்லாம் என்ன தெளிவா இருக்கணும்? வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறது ஆண் உறுதியா இருக்கணும். வரதட்சணை கேட்கிறவருக்கு நான் கழுத்தை நீட்ட மாட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேன்னு பெண் உறுதியா இருக்கணும். ரெண்டு பக்கத்தினுடைய பெற்றோர்களும், ஆணை பெற்ற பெற்றோர்கள் நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டவர்கள் உறுதியா இருக்கணும், பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் வரதட்சணை கேட்பவர்கள் என் பெண்ணை கொடுக்க மாட்டேன்னு உறுதியா இருக்கணும். நீங்க பெண்ணை கொடுக்காத என்ன பண்ணுவான்? பெண்ணை பெற்ற எந்த பெற்றோரும் வரதட்சணை கேட்கிற ஆணுக்கு நீங்க பெண்ணை தரலைன்னா என்ன பண்ணுவான்? ஆட்டோமேட்டிக்கா இறங்கி வரத்தானே ஆகணும், வேற வழி இல்லையே, பெண் வேணும் இல்ல. ஆனா இன்னைக்கு பெண்ணை பெற்றவங்க அறியாமையில பயப்படுறாங்க. இப்படியே இருந்தா நாளைக்கு என் பொண்ணு கல்யாணம் ஆகிட்டா என்ன பண்றது? 4 பேர் 4 விதமா 4 பேர் சொல்றவன் சொல்லிட்டு போயிடுவான். நாளைக்கு வாழ்நாளெல்லாம் கண்ணீரும் கம்பளையுமா இருக்கிறது நம்முடைய பெண் பிள்ளைகள் தானே. அப்ப அது சிந்திக்கணுமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெளிவா சொல்லியிருக்காங்களா இல்லையா? எப்படி சொல்லியிருக்காங்க? உங்களுடைய பெண்ணுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? மனக்கொடை கொடுத்து இது பண்ணுங்க. அவங்க கேட்கிற அளவுக்கு. எந்த அளவுக்கு? ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவா இருக்காங்க, அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவா இருக்காங்க. அப்போ பெண்கள் மஹரை ஏத்திக்கிட்டே போறாங்க. கல்யாணத்துக்கு மனக்கொடைன்னு சொல்றோம்ல, ஆண் பெண்ணுக்கு கொடுத்து வாங்கணும். பெண்ணுக்கு தான் ஏன்னா வரதட்சணைன்னா வரதுக்கு நாம தான் தட்சணை கொடுக்கணும். பெண் தான் நம்ம வீட்டுக்கு வரா. ஒரு பெண் திருமணம் முடிச்சு நம்ம வீட்டுக்கு வரா, அவள் தான் வருகிறாள். வருவதற்கு தரக்கூடிய தட்சணை தான் வரதட்சணை. உண்மையிலேயே வரதட்சணைன்னா அவள் வருவதற்காக நான் கொடுக்கக்கூடும் தட்சணை, காணிக்கை, அன்பளிப்புன்னு தானே அர்த்தம். அப்ப ஆண் அல்லவா மனைவிக்கு தரணும் வரதட்சணை, வருவதற்கான தட்சணை. இங்க தலைகீழ இருக்குது, இங்க தலைகீழ இருக்கு. இப்போ இந்த மகர் என்ன உமர் ரலியல்லாஹு வந்துருவோம். உமர் ரலியல்லாஹு காலத்துல ஆண்கள் எல்லாம் யா அமீருல் முஃமினீன், முஃமின்களுடைய இறை நம்பிக்கையாளருடைய தலைவரே, இந்த பெண்கள் எல்லாம் எப்படி ஆயிட்டாங்கன்னா இன்னைக்கு மகர் அதிகமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி? மகர், அதான் மனக்கொடையை அதிகமா கேட்கறாங்க. அதான் நிறைய ஆண்களுக்கு திருமணம் முடிக்கிறது சிரமமா இருக்குது. ஏன்? மகர் கொடுக்காம திருமணம் முடிக்க இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அதன் காரணமாக இது ஒரு நெறிமுறைப்படுத்துங்க. இத ஒரு அளவீடு கொடுத்து அதிகபட்சமா இவ்வளவுதான் கேட்கணும், அதுக்கு மேல கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அளவீடு வச்சுட்டீங்கன்னு சொன்னா ஆண்களாகி எல்லாருக்கும் ஒரு சௌரியமா இருக்கும், எல்லாருக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு இது வாய்ப்பா இருக்குன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சு இது கரெக்டா தான் இருக்கு, ஒரு இப்படியே போனா அப்புறம் எப்படி ஆண்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இல்லாம போயிருமேன்னு சரின்னு முடிவு எடுத்துட்டாங்க. முடிவு எடுத்துட்டு மிம்பர்ல ஹுத்துபால ஒரு ஜும்மாவுடைய இதுல ஹுத்துபா செய்றாங்க, பிரசங்கம் செய்றாங்க. இந்த பிரசங்கத்துல என்ன பண்றாங்க? ஆண்களுக்கு மகர் கொடுக்கக்கூடிய பெண்கள் மகர் கேட்கறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு அளவீடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
சொல்லும் போது அந்த மஜ்லிஸ் ஒரு மூதாட்டி கிழவி குர்ஆன்ல இருந்து ஒரு ஆயத்து ஓதுறாங்க, நீங்கள் மலையளவிற்கு உங்களுடைய மனைவிக்கு மணப்பெண்ணுக்கு மணக்கொடை தங்கத்தை மலையளவுக்கு தங்கத்தை நீங்கள் கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து திரும்ப பெறாதீர்கள். எப்போ டிவோர்ஸ் ஆச்சுன்னா கொடுத்த மகரை திரும்பி வாங்கக்கூடாது. இஸ்லாமிய சட்டம். ஒரு பெண்ணுக்கு மலையளவு நீ தங்கத்தை கொடுத்துருக்க, மனைவியா வாழ்றா, ஆனா நீ உங்க கருத்து வேறுபாட்டால என்ன ஆகுறீங்க, டிவோர்ஸ் ஆகுறீங்க, தலாக் ஆகுறீங்க அப்படின்னா கொடுத்த மகரை நான் 100 பவுன் போட்டேன் அதனால எனக்கு என்ன பண்ணு கொடுன்னு சொல்லி அந்த கணவன் அந்த மனைவி இடத்த திரும்ப கேட்பது ஹராம், தடை செய்யப்பட்டது அல்லாஹ்வால. இது எத்தனை பெண்களுக்கு தெரியும்? சொல்ல மாட்டேங்கிறாங்க. பெண்கள் இடத்துல எல்லாம் மூடி மறைச்சிடுறாங்க. நம்ம இஸ்லாமிய சமுதாயம் பகுத்தறிவு சமுதாயம், முழு உலகத்துக்கும் வழிகாட்ட வேண்டிய சமுதாயம். ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துக்குள்ள இவ்வளவு ஓட்டைகள். ஏன் எத்தனை சட்டமும் பெண்களுக்கு தெரியுமா? தெரியாம மூடி வச்சிருக்கிறது யார் குற்றம்? நம்ம எல்லாரும் தானே குற்றவாளி, நான் உட்பட. சரியா? அப்ப அப்படி இருக்கும்போது மலையளவு நீங்கள் தங்கத்தை கொடுத்திருந்த போதினும் மனக்கொடையாக அதிலிருந்து திரும்ப பெறுவது உங்களுக்கு அழகல்ல நல்லா சொல்லியிருக்காங்க. அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காமிச்சோன்னே உமர் ரலியல்லாஹு அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளையை ஞாபகப்படுத்தணும்னே அவங்க தான் சொன்னதை வாபஸ் வாங்கிட்டு மிம்பர்ல இருந்து இறங்கிட்டாங்க. என்ன பண்ணல, நீங்க உங்களுடைய மனக்குறையை பெண்கள் அவர்கள் விரும்பிய அளவுக்கு பிக்ஸ் பண்ணிக்கிறது ரைட்ஸ் இருக்கு, இதுல நான் வரைமுறைய அது ஒரு குறிப்பிட்ட வரையறைய ஏற்படுத்த விரும்பலன்னு சொல்லி இறங்கிட்டாங்க. அப்ப இந்த சம்பவத்தை நம்ம விளங்குறது என்ன, பெண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து திருமணம் முடிக்கணும், அதுதான் அவள் வருவதற்கான கொடுக்கக்கூடிய தட்சணையாக இருக்கும். அவ வர வைக்கிறதுக்கு அவகிட்ட இருந்தே வாங்கிட்டு வந்தோம்னா இவன் உண்மையான ஆண்மகன் அல்லன்னு ஆயிடும். சரியா? கரெக்ட் தானே? இன்னொன்னு, மகர் எப்ப தரணும் தெரியுமா? திருமணம் முடிச்ச உடனேயுமே ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு இது பண்ணிட்டா ஆண் தான் பெண்ணுக்கு தரணும்னு சொல்ல முடியாது. அதுதான மகர். இந்த மகர் தொகையாவோ நகையாவோ எவ்வளவு முடிவு பண்ணப்படுதோ அது பெண் ஏற்றுக்கொண்டால்தான் எவ்வளவு சொல்லுதோ அந்த அளவீடு. அதை திருமணம் முடித்தவுடன் நிக்கா குத்துபா ஓதுவாங்களா, நிக்கா குத்துபா ஓதிட்டாவே கணவன் மனைவி ஆயாச்சா? கணவன் மனைவி ஆயாச்சு. ஆனதுக்கு அப்புறம் இவன் இந்த மணமகன் அதாவது கணவன் மனைவிக்கு முதல் நாள் இரவு அந்த பெண்ணை தன் மனைவியை தொடுவதற்கு முன்பாக, சரியா, அவள் மேல் தன்னுடைய விரல் படுவதற்கு முன்பாகவே அந்த மகரை கொடுத்து விட வேண்டும் மனைவியின் கரத்துல. இதுதான் கரெக்டான முறை. மனைவியின் கரத்துல கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் அதுல என்ன இல்லை, கணவனுக்கு உரிமை இல்லை, அதை என்ன வேணாலும் அவள் செய்யலாம். அவளுடைய பெற்றோருக்கு கொடுக்கலாம் அல்லது அவளை வைத்துக் கொள்ளலாம். அவள் விரும்பினால் கணவனுக்கு அன்பளிப்பாகவும் திரும்பவும் தரலாம், குற்றம் இல்லை. அவளாக தரணும். நீங்க அன்பளிப்பா கொடுத்தீங்கன்னா எனக்கு ஹலால் ஆயிரும், நீ கொடுக்குறியா இல்லையா, நீ என்ன பண்ணக்கூடாது, உள்ள டார்ச்சர் பண்ணக்கூடாது. அதுவும் அப்படி வாங்கினா அதுவும் ஹராம் தான். சரியா? அப்படி கொடுக்காம இவன் தொட்டான்னா அது கணவன் மனைவியாக தொட்டதாக ஆகாது. திருமணமே குத்துபாவே ஓதி இருந்தாலும் மகர் கொடுப்பதற்கு முன்பாக மனைவியை தீண்டுவானால் அது விபச்சாரம் இஸ்லாம் சொல்லுது. சரியா? அப்ப முந்தைய ஒருவேளை அப்படி தரலன்னா அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்க, கல்யாணத்துல என்ன பண்ணாங்க, அந்த மணப்பெண்ணுடைய தகப்பனார் இடத்துல இந்த மகரை ஒப்படைச்சிருவாங்க. இது அந்த மகள் இடத்துல தெரிவிக்கப்படணும், உன் தகப்பனார்கிட்ட கொடுத்தாச்சு அப்படின்ட்டு. சரியா? அப்ப இவ்வளவு சட்டங்கள் இஸ்லாத்துல தெளிவா இருந்தும் பெயரளவில் ஏதோ மகர் கொடுக்கப்படுது. சரியா? இன்னைக்கும் எத்தனையோ ஊர்கள்ல 1001, 501, 2001, 10,001ங்கிறாங்க. என்ன இது, மாடு பிடிக்கிறாங்களா ஆடு பிடிக்கிறாங்களா? தப்பு இது. சரியா? இது தப்புன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரிய மாட்டேங்குது. சரியா? சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறது ஆண்களா இருக்கிறதுனால சொல்றதுக்கு தயங்குறாங்களா என்னன்னு தெரியல, அல்லாதான் அறிவான். ஆனா இது பெண் குலத்தை நாமே நசுக்குவதற்கு சமம். ஏன்? நாம் பிறந்தது பெண்ணாலதான், நம்ம தாய் பெண் தான், நம் சகோதரி பெண் தான், நம் மனைவி பெண் தான், நமக்கு பெண் குழந்தை மகளாக பிறந்தால் அவளும் பெண் தான். பெண் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. அல்லாஹ் பெண்ணை அவ்வளவு சிறப்பித்து வச்சிருக்கிறான். ஆனா அந்த பெண் பிள்ளைகளை இன்னைக்கு வரதட்சணைங்கிற இந்த பேராசையினால, இந்த வரதட்சணை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு அந்த பெண்ணை மனதளவிலையும் உடலளவிலையும் வேதனைகளுக்கு உள்ளாக்கி சித்திரவதைப்படுத்தி அவள் தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுல ஆக்கிடுறாங்க சிலர். இன்னும் சிலர் தன் வாழ்நாள் எல்லாம் கண்டீனும் கம்பளையுமாகவே இந்த வரதட்சணை கொடுமையினால் வாழ்றது இருக்குது. இன்னும் சிலர் தன்னுடைய வாழ்க்கையை விலக்கு வாங்கிட்டு விவாகரத்து வாங்கிட்டு தனிமையில தனியாக வாழக்கூடிய வாழா வெட்டின்னு சொல்லக்கூடாது, இந்த வார்த்தை தப்பு. இவன் தான் உண்மையிலே யாரு, இந்த ஆண் தான் வாழா வெட்டி, வாழ்றதுக்கு வெட்டி பையன் அர்த்தம், பெண் வாழா வெட்டி அல்ல.
இவன் இந்த வெட்டி பையனை கல்யாணம் பண்ணனால அந்த பெண்ணுக்கு அந்த நிலைமை வந்திருக்குது. சரியா? அப்ப இது போன்ற சோம்பேறியான ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோருக்கு தான் தண்டனை கொடுக்கணும். சரியா? அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சமூகத்தினுடைய பார்வை இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் கவனமாகவும் இருக்கணும். அப்பதான் அல்லாஹ் ரசூலுடைய கோபத்திற்கு ஆளாகாம நாம இந்த துன்யாலையும் உண்மையான முஸ்லிம்களாக இறை நம்பிக்கையாளராக வாழ்ந்து மறுமையிலும் உண்மையான இறை நம்பிக்கையாளராக அல்லாஹுடைய பொருத்தம் பெற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்துக்கு உரிமையாளர்களாக ஆகி சுவனத்தினுடைய நல்வாழ்வை அனுபவிக்க முடியும். தீன் இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல நம்முடைய பெண்களை ஒருத்தருக்கு நிக்கா செஞ்சு வைக்கிறோம்னா முதல்ல அவன் தீன்தாரியான்னு பாருங்க. தீன்தாரியிலையும் உண்மையான தீன்தாரியா இல்ல கபடதாரியாங்கிறதையும் பார்த்துக்குங்க. ஏன் தீன்தாரிங்கிற பேர்ல இருக்கிறான், ஆனா அவனும் வரதட்சணை வாங்கக்கூடியவனா இருக்கான்னா அவன் தீன்தாரியா, உண்மையான முஸ்லீமா? இல்லை. எப்போ அல்லாஹ் ரசூலுடைய அந்த கட்டளைகளுக்கு மாறு செய்யறானோ, பெண்ணுடைய வீட்டார் இடத்துல வரதட்சணை கையேந்திரானோ, அப்பொழுதே அவன் பிச்சைக்காரன். அதற்கு சம்மதிச்சு நிக்கிறான்னு சொன்னா அந்த மணமகன் உண்மையான ஆண்மகன் அல்ல. அப்படித்தானே? அப்போ முழு சமூகமும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் தெளிவா இருக்கணும். வரதட்சணை வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. வரதட்சணை கேட்டு வர மணமகனுக்கு நம்முடைய பெண்களை ஒருபோதும் தரவே கூடாது. இதில் நம்ம தெளிவா இருக்கணும். அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சோம்னா நிச்சயமா அல்லாஹ் நமக்கு அதற்குரிய சாலிகான மணமகனை அந்த பெண்ணுக்கு கொண்டாந்து சேர்த்துவது அல்லாஹுடைய பொறுப்பாகும். அல்லாஹுடைய கிருபையினால இன்ஷா அல்லாஹ் நாமும் நம்முடைய மனைவி மக்களும் நம்முடைய குடும்பத்தாரும் எந்த சூழ்நிலையும் அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய இந்த வரதட்சணை என்னும் மாய பிசாசின் மாய வலையிலிருந்து அந்த பேராசையை ஒழித்து அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களாக மனக்கொடை என்னும் மகரை கொடுத்து நிக்காஹ் முடித்து அல்லாஹ் பொருந்தி கொண்ட நல்ல தம்பதிகளாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய குடும்பத்தினரையும் குறிப்பாக என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹ் அவனுடைய சொந்த அவுலியாக்களாக பொருந்தி கொண்டு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.